ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, நல்லா வாழ்க்கை ஒரு இயல்பான ஒரு ரொட்டீனில் போயிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இருக்கும். கரெக்டாக போயிட்டே இருக்கும். உடலாலையும் சரி மனதாலையும் சரி எந்த ஒரு நோய் பாதிப்பு இல்லாமல் தாக்கங்கள் இல்லாமல் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை சந்திப்பாங்க. ஸோ கிரக சூழ்நிலைகள் இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சில ஒரு இன்ட்யூஷன் மாதிரி அவங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி பண்ணியிருக்கும். அது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களே நம்ம கரெக்டான ஒரு முறையில் அதை மைண்ட் அவுட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயல்பாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். எனக்கு அப்போவே இதெல்லாம் உணர்த்துது. ஆனால் இதுக்காக தான் இந்த காரணத்தால் தான் இது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சில அறிகுறிகள் இயல்பாக எல்லார் வீட்லேயுமே நடக்கும். ஆனால் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, இது இப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நிறைய நம்மளோட குடும்பங்களில் நம்ம சந்திச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுது அப்போது ஏதோ ஒரு சில ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து எப்படி நம்மளே பாதுகாத்துக்கணும், வருமுன் காப்போம் இல்லையா? ஸோ வரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த வகையிலலாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொதுவாக நமக்கு வரவே கூடாத ஒரு பிரச்சனை என்னென்னா தண்ணி பிரச்சனை தாங்க. தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டோட பொருளாதாரத்தோட நிலைமையும் இருக்கும். நிறைய இடங்கள்ல தண்ணியை பாருங்கள் நல்லா வீண் விரயம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த அடிப்படையில் நல்லா இருக்கும். வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குழாய் டேப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், திடீர்னு சடனாக லிக்விட் ஆகிட்டே இருக்கும் சொட்டாக. அந்த மாதிரியெல்லாம் தண்ணி வீணாகும் போயிட்டே இருக்குது அப்படின்னா திடீர்னு நல்லா இருந்து திடீர்னு அது போல் ஒரு விஷயம் நடக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னும் பொழுது உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை வருவதற்கான அறிகுறியை அது சுட்டி காட்டும். அதே போல் வீட்டில் மின்சாரம் கரண்ட்டு திடீர்னு பற்றிக்குது, நல்லா இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, திடீர்னு எர்த்தடிக்குது, ஒயரில் தொடும் போதே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகுது, அது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுதும் உங்கள் வீட்டில் பொருளாதார நிலைமை பாதிக்கப்படும். நீங்கள் வண்டியிலையோ இல்லை வெளியோ எங்கேயோ போயிட்டே இருக்கீங்க. இப்போ வெளியே எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, வண்டியில் போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல போகிறீங்கன்னா ரிப்பீட்டடாக அதாவது தொடர்ச்சியாக உங்கள் கண்ணில் ஒரு கெட்ட சம்பவங்களாகவே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க விடாமல். ஒரு 7 நாள் தொடர்ந்து உங்கள் கெட்ட சம்பவங்களை உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது உங்கள் காலில் அடிபட்டு சாதாரண ஒரு அடி மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் நடந்து போயிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு கால் விரல் ஸ்லிப் ஆகி அப்படியே ஒரு அடிபட்ட மாதிரி ஒரு சில நிகழ்வுகளெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது அப்படின்னாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குழந்தைங்கள் விடாமல் அழுதுகிட்டே காரணமே இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு குறை வரும் அப்படின்ற ஒரு கணக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்போம், பூஜை பண்ணிகிட்டு இருந்திருப்போம், நாமளே அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். சடனாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்படியே டோட்டலாக கட் ஆகிடுங்க. அதாவது வீட்டில் விளக்கேற்ற முடியாமல் போவோம், இல்லை கோயிலுக்கே போக முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் உருவாகும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறத முன்கூட்டி உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். இது நாள் வரைக்குமே நமக்கு ஒரு சிலர் ஒரு குருமாராக இருந்து நமக்கு நிறைய விஷயங்களை கைட் பண்ணி தருப்பாங்க. அது எல்லாமே நம்ம அவங்க வழியில் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அவங்களுடைய வழிகாட்டுதலுமே இல்லாமல் அது எல்லாமே கட்டாயிட மாதிரி அறுபட்டு போகிற மாதிரியான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உண்டாகும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொருளாதார ஒரு துன்பத்தை தரக்கூடிய காலம் வருவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய வீடுகளில் சுத்தமான செக்கில் ஆட்டின வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையுமே கலந்து
மாலையில் சூரியன் அஸ்தமான பிறகு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு நாள் 2 நாள் தீபம் ஏற்றினா போதுமானா நிச்சயமாக போதாது. குறைஞ்சது 48 நாட்களாவது நீங்கள் தொடர்ச்சியாக இது போல் தீப வழிபாடு செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் வெளியேறிட்டு உங்களுடைய வீடுகள்லேயும் ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து உண்டாகும். தெய்வ ஆற்றல் இருக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு தீய நிகழ்வும் நிகழாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜென்ம ஜாதகங்கள் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் என்ன யோக பலன்கள் இருக்குது, அந்த யோக பலன்களை வந்து எப்படியெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்ற பற்றின ஒரு முழுமையான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் அயில்ய மைதிலி.